வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொது தமிழ் இலக்கணத்தில் பிரித்தெழுதுக பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வரிசையாக ஒவ்வொன்றா போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1ல் 50 கொஸ்டின் போட்டாச்சு, அதை போய் பார்த்துட்டு வாங்க. இது பார்ட் 2 51வது கொஸ்டினில் வந்து பார்க்கலாம். பெயர் இல்லாத சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னா, இது பிரித்தா பொருள் தரணும். ஆப்ஷனில் உள்ளது பிரித்தா பொருள் தரணும், அதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு பெயர் ப்ளஸ் இல்லாத அப்படின்னா இல்லாதன்னு இருக்குது, அப்போ அது வராது. இதுக்கு ஆன்சர் பெயர் ப்ளஸ் இல்லாத, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. பாய்ந்தோடும் இச்சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னா பாய்ந்து ப்ளஸ் ஓடும், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 53வது கொஸ்டின் இன்சொல் அப்படின்னா இனிமை ப்ளஸ் சொல், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 54வது கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. வியன் நுலகம் அப்படின்னா வியன் ப்ளஸ் உலகம், இன் ப்ளஸ் நூ இருக்கா, அதை மாறிடும். வியன் ப்ளஸ் உலகம், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அக்காட்டில் அப்படின்னா அந்த ப்ளஸ் காட்டில் அப்படின்னு மாறிடும், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. என்ன வாயிற்று அப்படின்னா என்ன ப்ளஸ் ஆயிற்று, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நிறை உடைமை அப்படின்னா நிறை ப்ளஸ் உடைமை, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அரசவை அப்படின்னா அரசு ப்ளஸ் அவை, ஆப்ஷன் சி கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மண்ணுயிர் அப்படின்னா மண் ப்ளஸ் உயிர்னு பிரிக்கலாம், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மண்ணில் உள்ள அப்படின்னா மண்ணில் ப்ளஸ் உள்ள, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நிழற்படம் அப்படின்னா நிழல் ப்ளஸ் படம்னு பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு 62வது கொஸ்டின் நற்பயன் அப்படின்னா நன்மை ப்ளஸ் பயன் அப்படின்னு பிரிக்கலாம், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அவ்வுருவம் அப்படின்னா அந்த ப்ளஸ் உருவம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம், அதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெடித்துயர்ந்து அப்படின்னா நெடித்து ப்ளஸ் உயர்ந்து, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 65வது கொஸ்டின் கும்மி அடி அப்படின்னா கும்மி ப்ளஸ் அடி அப்படின்னு பிரியும், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இப்போதெல்லாம் அப்படின்னா இப்போது ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு பிரியும், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நினைவகம் அப்படின்னா நினைவு ப்ளஸ் அகம்னு பிரியும், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அவை அஞ்சி இச்சொல்லை பிரித்து எழுதுக, அவை ப்ளஸ் அஞ்சி, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்நலம் அப்படின்னா இனிமை ப்ளஸ் நலம், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 70வது கொஸ்டின் நற்பண்பு அப்படின்னா நன்மை ப்ளஸ் பண்பு, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பனிச்சறுக்கு அப்படின்னா பனி ப்ளஸ் சறுக்கு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கனி இடைனா கனி ப்ளஸ் இடைன்னு பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணுயிர் அப்படின்னா என் ப்ளஸ் உயிர், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நற்றமிழ்னா நல்ல ப்ளஸ் தமிழ், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதில் நன்மை ப்ளஸ் தமிழும் பிரிக்கலாம், பி அண்ட் டியுமே கரெக்டு. செந்தமிழ் அப்படின்னா செம்மை ப்ளஸ் தமிழ், அதான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. 77வது கொஸ்டின் கவி அரங்கம், கவி ப்ளஸ் அரங்கம், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தமிழ் இலக்கணம், தமிழ் ப்ளஸ் இலக்கணம்னு பிரிக்கலாம், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 79வது கொஸ்டின் என்றெண்ணி அப்படின்னா என்று ப்ளஸ் எண்ணின்னு பிரிக்கலாம், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. காரணம் ஆகின்றது அப்படின்னா காரணம் ப்ளஸ் ஆகின்றது அப்படின்னு பிரிக்கலாம், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பணம் என்றால்னா பணம் ப்ளஸ் என்றால்னு பிரிக்கலாம், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தொலைக்காட்சி தொலை ப்ளஸ் காட்சி அப்படின்னு பிரிக்கலாம், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கருங்கடலை அப்படின்னா கருமை ப்ளஸ் கடலைன்னு பிரிக்கலாம், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மரப்பொந்து அப்படின்னா மர ப்ளஸ் பொந்து அப்படின்னு பிரிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. 85வது கொஸ்டின் அக்கறை அப்படின்னா அந்த ப்ளஸ் கரை, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம் வாங்க. 86வது கொஸ்டின் 400, அதை எப்படி பிரிக்கலாம்னா 4 ப்ளஸ் 100 அப்படின்னு பிரிக்கலாம். மணி யோசை அப்படின்னா மணி ப்ளஸ் ஓசைன்னு பிரிக்கலாம். தேன் இசை அப்படின்னா தேன் ப்ளஸ் இசைன்னு பிரிக்கலாம். அறிவியல் அறிஞர் அப்படின்னா அறிவியல் ப்ளஸ் அறிஞர்னு பிரிக்கலாம். மணித்துளினா மணி ப்ளஸ் துளின்னு பிரிக்கலாம். மரப்பலகையை மரம் ப்ளஸ் பலகைன்னு பிரிக்கலாம். நீராவிய நீர் ப்ளஸ் ஆவி அப்படின்னு பிரிக்கலாம். புவி ஈர்ப்பு புவி ப்ளஸ் ஈர்ப்பு. பெருஞ்செல்வம் பெருமை ப்ளஸ் செல்வம், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நான் இதை ஏன் இவ்வளோ வேகமாக சொல்கிறேன்னா உங்களை ஒரு தடவை பார்த்தா மட்டும் போதும், ஏன்னா இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 95வது கொஸ்டின் பண்புடைமை இச்சொல்லை பிரித்து எழுதுக, பண்பு ப்ளஸ் உடைமை. இவ்விரண்டும் அப்படின்னா இவை ப்ளஸ் இரண்டும். மக்கள் பண்பு அப்படின்னா மக்கள் ப்ளஸ் பண்பு. மற்போர்னா மல் ப்ளஸ் போர் அப்படின்னு பிரிக்கலாம், அது ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின். தனக்கென்று அப்படின்னா தனக்கு ப்ளஸ் என்று. கொடைத்திறனா கொடை ப்ளஸ் திறன். ஏன் இவ்வளோ வேகமாக பார்த்தோன்னா நீங்கள் ஒரு தடவை அதை பார்த்தா மட்டும் போதும். நம்ம எக்ஸாமுக்கு ரொம்ப டாபிக் படிக்க வேண்டியதாக இருக்குது, அதான் இவ்வளோ சீக்கிரம் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்ட் ஏற்கனவே வீடியோவை போட்டாச்சு, வேணால் அந்த லிங்க்கை இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், அந்த கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து ஒரு பார்ட்டும் வரும், அதையும் பார்த்துக்கோங்க.
பொறுத்துக்க மிக மிக இம்பார்ட்டன்ட். இவ்வளோ ஈஸியான இதில் வந்து நம்ம மார்க்கை விட்டுறக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துக்கோங்க. நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.